நமஸ்காரம். நவராத்திரி முதல் நாள் நல்வாழ்த்துக்கள். காத்தால நல்ல ப்ரோக்ராம் நடந்தது பட்ஜெட் எப்போதும் போல. இதே மாதிரி டெய்லி நடக்கும்போது கொண்டாட போகிறோம். இன்னைக்கு முதல் ப்ரோக்ராம் ஈவினிங் ப்ரோக்ராம் ஸ்ரீமதி ஜெயந்தி வெங்கடேஸ்வரன் அவங்க அவங்களோட 10 ஸ்டூடெண்ட்ஸோட பாட போகிறாங்க. தலைப்பு என்னன்னா திருப்புகழை அம்பாள். இது கேட்டோடனே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. திருப்புகழ் அருணகிரிநாதர் திருப்புகழ் தான் நம்ம வந்து முருகர். ஆனால் எப்படி அம்பாள் அப்படின்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. என்னோட இக்னரன்ஸாக இருக்கலாம். ஸோ நானும் உங்களை மாதிரி ரொம்பவே ஆவலாக இருக்கேன் கேட்கறதுக்கு. அண்ட் ஜெயந்தி பற்றி பேசணும்னா ஒரு வார்த்தைக்கு சொன்னோம்னா எனக்கு அவங்க டவுன் டு எர்த் பர்சன். பிகாஸ் அவங்க படித்த படிப்போ எவ்வளோ அவங்களோட குவாலிஃபிகேஷனும் எவ்வளோ பாட்டில் படிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தாலே ஒரு பிரமிப்பாக இருக்கு. பட் முதல்ல ஆரம்பத்தில் நான் சொன்னேன்னா டவுன் டு எர்த். அதுதான் எனக்கு நார்மலி ஒரு இவ்வளோ படித்து ஒரு கர்வம் வரும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஷீஸ் ரியலி டவுன் டு எர்த், வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். அவங்க வந்து 10 வயசுலேருந்தே அவங்களுக்கு பாட்டில் ஆர்வம் இருந்திருக்கு. அண்ட் 2000 இயரில் அவங்க விஆர்எஸ் எடுத்துருக்காங்க. ஷி ஒரு பேங்க் எம்ப்ளாயி. விஆர்எஸ் எடுத்துட்டு பாட்டுக்கே தன்னை அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. பாட்டு கற்றுக்கிறது பிகாஸ் ஏஜ் லிமிட்டே கிடையாது. கற்றுறது கைமண்ணானது அது மாதிரி அவங்க வந்து கற்றுட்டே இருக்காங்க. இன்னமும் கற்றுட்டே இருக்காங்க. ஆல்சோ ஷீஸ் அ டீச்சர். ஷீ ஆல்சோ ஸ்கூல் திருப்புகழ் கற்றுட்ருக்காங்க டெல்லி ராகவ் குருஜி ஸ்டைலில். அண்ட் களக்காடு மணியன் சார் கிட்ட 20 வருஷமாக கற்றுட்ருக்காங்க. தேவாரம் கோடிலிங்கம் சார் கிட்ட 4000 டிகிரி பண்ணலாம். தாசர் கவிஸ் ஊத்துக்காடு சாங்ஸு சாங்ஸ் எல்லாம் இடமந்தம் மதுமேலி. இடமந்தம் மதுமேலி அவங்களோட நீங்கள் வந்து வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஆசான்கிட்ட கற்றுருக்காங்க ஊத்துக்காடு சாங்ஸு. அண்ட் பட் இப்போதைக்கு வந்து ஷீ நோன் ஆஸ் டேக்கிங் ஆன் திருப்புகழ் கிளாஸஸ். பட் வில் ரெக்வஸ்ட் ப்ரோக்ராம் வந்து எனக்கு சில ரெக்வஸ்ட் இருக்குது that I will tell her. And now over to Jayanti for introduction and then the program. Thank you. முதலில் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸை நான் உங்களுக்கு வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். முதல்ல வந்து கமலா மாமி, மிஸ்ஸஸ் கமலா. அவங்க வந்து அவங்களோட சித்தப்பா தான் குருஜி ராகவன். இந்த 503 திருப்புகழையும் டியூன் பண்ணுவா. அதனால அவள் வந்து ஷீ இஸ் அ வெரி கிரேட் பர்சன். சின்ன வயசுலேருந்தே கூடவே ராகவன் குருஜியோட இருந்து எல்லா பாட்டுமே கற்றுண்டு. அவளோட சிஸ்டர் வந்து பாம்பேயில் ரொம்ப டீச்சர். இவளும் வந்து கற்றுட்டு இருந்தா. இப்போ டியூட்டி ஏஜ் கொஞ்சம் இருந்தாலும் முடியலன்னா கூட ஷீ கம் டு ஆல் மை கிளாஸ். அவளை கற்றுக்கணுங்கிறது இல்லை. 503 திருப்புகளையும் கையை கட்டின்னு பார்க்காம தான் பாடுவாங்க. நாங்கள் தான் இப்படி புக்கு பரட்டி பாடிட்டு இருப்போம். அவள் வந்து பாருங்க, ஒன்றும் புக்கே இல்லை கையில். எல்லா கையிலையும் புக்கு இருக்குது, அவள்கிட்ட புக்கே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து மிஸ்ஸஸ் லக்ஷ்மி. நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் உமா, மிஸ்ஸஸ் ராதா, மிஸ்ஸஸ் சாந்தி, மிஸ்ஸஸ் ஜெயா, வித்யா, மலர், நர்மதா, உஷா அண்ட் ராதே. இதில் வந்து நான் இங்கே ஒரு 10 வருஷமாக இருக்கேன். சரியில்லை. என்னோட சீனியர் மோஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா சாந்தி, ஜெயா அண்ட் வித்யா. இவங்க 3 பேர் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாளில் எல்லாருமே வந்து சேர்ந்தா. வித்யா வந்து மெட்ராஸ்லேருந்தே என்னோட ஃப்ரெண்டு ஸ்டூடெண்ட்டு. நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் எல்லா கிளாஸ்க்கெல்லாம் போவோம். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு தெரியாமையே சரி புக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த தெருவில் வந்தோம். என்னோடது 162, அவளோட 182ன்னு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது வீடு. அந்த மாதிரி ஒரு இதில் நாங்கள் வந்தோம். இந்த இதில் இன்னைக்கு வந்து யூஸ்வலாக வந்து திருப்புகழ் பஜனை நான் பாடி ஓல்டு ரெசிடென்ஸ் கேள்விப்பட்டிருக்கலாம். நியூ ரெசிடென்ஸுக்கு இனிமேல் போக போக இனிமேல் லிசன் டு அவர் ப்ரோக்ராம்ஸு. இதில் எப்படின்னா திருப்புகழ்னா உமா சொன்ன மாதிரி திருப்புகழ்னா முருகன் அப்படின்னு தான் ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும். பட் நான் நிறைய தடவை என்னோட ப்ரோக்ராம்ஸில் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வில் பி அபவுட் முருகன், செகண்ட் ஆஃப் வில் பி ஃப்ரம் பெருமாள். எப்போவுமே பெருமாளோட ஸ்டோரி தான் வரும். அதுலேயும் வந்து எல்லாம் ஃபுல் ராமாயணம், ஃபுல் மகாபாரதம், பாகவதம் எல்லாமே திருப்புகழில் இருக்குங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம். தெரிஞ்ச வாழ்க்கை அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படி பார்த்தா திருமாலுடைய முருகன்கிறதுனால செகண்ட் ஹாஃப்ல திருமாலை பற்றி சொல்லி இவரோட மருகன், சிவனை பற்றி சொல்லி சிவனோட பிள்ளை, பார்வதியை பற்றி சொல்லி பார்வதியோட பிள்ளை, அந்த மாதிரி தான் திருப்புகழே வருது.
இதில் வந்து நிறைய திருப்புகழில் வந்து அம்பாளோட பேர் வருது. ஏன்னா அம்பாளோட பிள்ளை தானே முருகன், அதனால் அம்பாளோட பேரில் வருது. அந்த மாதிரி ஒரு 20 to 30 சாங்ஸ் இருக்குது. அதில் நான் கொஞ்சம் செலக்டிவாக சில சாங்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். கண்டினியூஸாக பாடாமல் நடுவர் நவராத்திரி பற்றி சில விஷயங்கள் பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், இருந்தாலும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் சம் குட் திங்ஸ் வித் யூ. தேங்க்யூ. முதல்ல திருப்பரங்குன்றத்தோட ஒரு திருப்புகழ் பாடுறோம் சாவேரி ராகத்துல. உன்னை தினம் தொழுதிலன் உனதியல் வினை ஊரை கிளன் பல மலர் கொடு நடியினை கூற பணிந்திலன் ஒரு தவமில உனதருள் மாறா உள்ளத்துள் அன்பின சிகரமும் பரமருகிலன்
இப்பொழுது ஊதிமலைங்கிற ஒரு ஸ்தலம் இருக்கு. ஹம்சானந்தி ராகத்துல ஒரு திருப்பதி. கொஞ்சம் பேசுறேன், போர் அடிக்காம இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா எல்லாருமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்டு பெரியவா. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அசையா பொருள்ங்கிறது பரம்பொருள், அசையும் பொருள் வந்து சக்தி. சிவராத்திரி, கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி இந்த மாதிரி நிறைய பண்டிகை வந்து நம்ம ஒரு நாள் தான் நம்ம கொண்டாடுறோம். நவராத்திரி மட்டும்தான் 9 நாள் கொண்டாடுறோம். ஸோ இது வந்து ஒரு சக்தி வழிபாடுன்னு, அதனால தான் இதுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ராமினன்ஸ் கொடுத்து எல்லாருமே 9 டேஸும் ரொம்ப ஹாப்பியாக ஒரு செலிப்ரேட்டிங் மூடில் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இது எல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கு. 4 நவராத்திரி மொத்தம் வருது.
ஒன்று வந்து ஆதி மாத அமாவாசைக்கு அப்புறம் ஆஷாட நவராத்திரின்னு ஒன்று வருது. இந்த புரட்டாசி அமாவாசைக்கு அப்புறம் மகா நவராத்திரின்னு ஒன்று வருது. அப்புறம் தை மாதம் மாக நவராத்திரின்னு ஒன்று வருது. பங்குனியில் வந்து வசந்த நவராத்திரி. இந்த மாதிரி 4 வகை நவராத்திரி. இதே மாதிரி நவராத்திரி பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேயும் ஒரு பேரில் அவள் வந்து கொண்டாடுறான். மைசூரில் வந்து தசரா அப்படின்னு சொல்கிறான். குலசேகரப்பட்டினத்தில் வந்து அது குலசேகரப்பட்டினம் மைசூர் இடத்துலையுமே தசரான்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம். அதே மாதிரி பெங்காலில் வந்து துர்கா பூஜைன்னு சொல்கிறான். நார்த்லலாம் ராம்லீலான்னு சொல்கிறான். கர்நாடகா அந்த குலசேகர் அந்த இடத்துலலாம் வந்து தசரான்னு சொல்கிறான். தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த பொம்மகுரு நவராத்திரின்னு வந்து சொல்கிறான். நவராத்திரி வந்து எப்பவுமே வந்து ஒற்றைப்படையில் தான் படி வைக்கணும். 3, 5, 7, 9 அந்த மாதிரி ஒற்றைப்படையில் தான் படி வைக்கணும்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த பாட்டுக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறேன். இதில் நீங்கள் பாட்டு கொஞ்சம் நாங்கள் பாடுற பாட்டெல்லாம் உன்னிப்பாக கவனிச்சேன்னா அதில் எவ்வளோ அம்பாள் பேர்லாம் வரும்னு தெரியும். அதனால் ரொம்ப செலக்ட் பண்ணி அவள் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கா. நான் திருப்புகழில் அம்பாள், திருப்புகழில் ராமாயணம், திருப்புகழில் பாகவதம், அந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு ஒரு இது இருக்குது. அதை பார்த்து நம்ம வந்து அதை நீங்கள் கவனிச்சேன்னா உங்களுக்கு தெரியும் என்ன எவ்வளோ அம்பாள் பேர்லாம் வரும். இது வந்து கானடா ராகத்தில். இது வந்து பொது தான், ஸ்பெசிஃபிக்காக எந்த ஊரும் கிடையாது. இது வந்து பொது பாடல்ன்ற ஒரு வகையில் இந்த பாட்டு வரும். Sa
பெருமா காஞ்சிபுரம் கிட்ட நெமிலின்னு பாலா திரிபுர சுந்தரி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். அங்க என்ன விசேஷம்னா ஒரு தேங்காய் வைப்பாளாம் நவராத்திரியில. அது அடுத்த வருஷம் வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அதை தான் எடுத்து அடுத்த வருஷத்துக்கு பிரசாதம் பண்ணுவோம். அந்த மாதிரி அங்க இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சில தேவிகள் இப்போ வந்து நம்ம தேவியை வந்து கொண்டாடுறோம் நவராத்திரிக்கு. யூஸ்வலாக பெண்கள் மென்மையானவர்கள் அப்படின்னா சொன்னாலும் சில தேவிகள் மென்மையா அற்புதமானவளாக இருப்பாங்க. ஆனால் சில தேவிகள் வந்து பயங்கரமா ஆக்ரோஷமா இருப்பாங்க. ஏன்னா அந்த கெட்டவாளெல்லாம் சம்ஹாரம் பண்றதுக்காக தேவி வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒரு வடிவம். ஆனா அந்த மாதிரி தலையே மகிஷாசுரனுடைய தலையே துண்டித்து எரிந்தாள் அம்பாள். அந்த பெண்ணையே வணங்குகிறது நம்மளோட கலாச்சாரம். நவராத்திரியில அப்பேற்பட்ட பெண்ணையும் அந்த மாதிரி எடுத்துக்கல. ஏன்னா கெட்டவாளை வந்து அழிச்சதுனால அவளை வந்து நம்ம வந்து மகிஷாசுரை வந்து இது பண்றோம். பராசக்தி வந்து 33 பராசக்தி வந்து 3 இருந்தாலும் 30 கோடி மூவரா இருந்தாலும் அத்தனையுமாக இருக்கிறது ஒரே பராசக்தி தான். இந்த நவராத்திரியில எல்லா சக்தியும் திரண்டு கலைமகள் அலைமகள் மலைமகள் 3 பேருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அரக்கனை அழிச்சு பராசக்தி ஒரு வடிவம் எடுத்தது. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 9 நாள்ல 9 பேர்ல வந்து நம்ம வந்து அம்பாளை வந்து நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் டே வந்து அதாவது நிறைய பேர் இந்த இப்போ நான் சொல்ற பேர் எல்லாமே இப்போ நாங்கள் பாடுற திருப்புகள்ல வரும். ஃபர்ஸ்ட் டே வந்து சாமுண்டி, 2வது நாள் வந்து வாராகி, 3வது நாள் வந்து இந்திராணி, 4வது வந்து வைஷ்ணவி, 5வது நாள் மகேஸ்வரி, 6வது நாள் கௌமாரி, 7வது நாள் மகாலட்சுமி, 8வது நாள் நரசிம்மி, 9வது நாள் பிராமி. ஸோ இந்த முப்பெரும் தேவியர்களும் அலைமகள் மலைமகள் கலைமகள் எல்லாருமே ஒன்றாக ஒரே ரூபமாக வந்து இந்த மகிஷாசுரனை வதம் செய்கிறார். அதுதான் விஜயதசமி அன்னைக்கு நம்ம வந்து கொண்டாடுறோம். இந்த நவராத்திரி போது 9 வகை தானியத்துல நம்ம வந்து டெய்லி கண்டல் பண்றோம். சுவாமிக்கு நேர்த்தியம் பண்றோம். நம்ம சாப்பிட்றதுக்கு 9 வகை தானியம். ஏன்னா அந்த புரட்டாசி மாசம் வந்து ரொம்ப மழை குளிர் வெயில் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இந்த புரட்டாசியில வரும்னு ஜெனரலாக வந்து சொல்லுவாங்க. அதனால இந்த வெப்பத்தை வந்து இந்த உடல் உஷ்ணம் வந்து நமக்கு போறதுக்காக தான் இந்த மாதிரி நவதானியத்துல வந்து பிரசாதம் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா உடலுக்கும் குளிர்ச்சி ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ நவராத்திரி வந்து ஆன்மீக ரீதியா மட்டும் இல்லாம அறிவியல் ரீதியாகவும் இந்த சுண்டெல்லாம் பண்ணி சாப்பிட்றதுனால நம்ம ரொம்ப ஹெல்த்தா இருப்போம் புரட்டாசி மாசத்துல. ஸோ அதர் மந்த்லயும் நீங்க சாப்பிடலாம். பட் இங்க வந்து 9 days சாப்பிட்டா இது கொஞ்ச நாள் வந்து எனர்ஜி கொடுக்கும். குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுராரி நிராபரி கொடிய சூலி சுடாரணியாமணி மகமாகி குரலு ரூப முராரி சகோதரி உலகதாரி
மாதிரி பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இந்த நவராத்திரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தீமைகளை அழிக்கும் வலிமை வந்து பெண் சக்திக்கு தான் நிறைய இருக்கு. அதாவது சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேருமே சக்தி கிட்ட தங்களோட பார்வதி கிட்ட தங்களோட சக்தியெல்லாம் கொடுத்துட்டு பொம்மையா ஆயிடுறாங்க. அதே மாதிரி மற்ற இந்திரன் அந்த மாதிரி எல்லாமே அதனாலதான் பொம்மையா இருக்கிறதுனாலதான் நவராத்திரி போது பொம்மை வைக்கிறோம்னு அந்த மாதிரி ஒரு இது சொல்றான். அவள பொம்மையா ஆயிடுறா, தங்களோட சக்தியெல்லாம் வந்து தேவி கிட்ட கொடுத்துட்டோ அவ வந்து பொம்மையாயிடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. கல்வி செல்வம் வீரம் சரஸ்வதி சபதத்துக்கு உங்களுக்கு எல்லாம் வரும். கல்வியா செல்வமா வீரமான்னு எல்லாமே நமக்கு போகணும். அதே மாதிரி இப்ப நவராத்திரி வந்து இப்ப கொஞ்ச நாள்ல தான் 9 கலர் 9 நாளைக்கு கட்டிக்கணும். அது சில இடத்துல அந்த ஆர்டர் வந்து வேறுபடுறது ஒரு இதுல. பட் ஜென்ரலி இந்த கலர்ஸ் தான் இருக்கு. சில இடத்துல கொஞ்சம் அந்த முதல் நாள் 2வது நாள்ல வேறுபடுறது. அந்த ஒரு கலருக்கும் என்ன அர்த்தம்? வெள்ளைன்னு எடுத்துட்டேன்னா எல்லாருக்கும் தெரியும் அமைதி தூய்மை. ரெட் எடுத்துட்டேன்னா வீரியம், அந்த தேவியோட அந்த உக்கிரமான ஒரு இருக்கிறதுனால அது வந்து ரெட். அப்புறம் அந்த ப்ளூ ராயல் ப்ளூ வந்து அமைதி ஞானத்தின் வடிவம் அந்த மாதிரி ஒரு அர்த்தம். எல்லோ வந்து பிரகாசம் மகிழ்ச்சி உற்சாகம். கிரீன் வந்து வளர்ச்சி. கிரே வந்து சமநிலை. பச்சை வந்து தனித்துவம். ஆரஞ்சு வந்து பிரகாசம் ஆற்றல். அப்புறம் இளஞ்சிவப்புன்னு ஒன்று போட்டிருக்கா, இந்த சிவப்புன்னு போட்டிருக்கா, இளஞ்சி ஆரஞ்சு ஆர் சம்திங் லைக் தட், அன்பு பாசம். ஸோ அதனால என்ன வலிமை அதிகாரம் இவற்றை யார் போடணுமோ தாயாக திகழும் பூமாதேவி துர்கை காளியை வந்து அவ வந்து வணங்குறான். வலிமை அதிகாரம்லாம் போகணும்னா துர்கையை வணங்கணும். செல்வ வளம் பரிசுகளை அடையும் அந்த ஆசை அந்த மாதிரிலாம் இருக்குன்னா லக்ஷ்மி, அது வந்து சூரியன் வருது. அறிவாற்றல் இந்த நிலையத்தை இந்த இந்த உலகத்திலிருந்து இந்த உடலிலிருந்து நம்ம போகணும் அப்படின்னா சரஸ்வதி, அது வந்து சந்திரன், அவளை வந்து வழிபடணும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு அடிப்படையான குணங்களை வச்சுதான் நவராத்திரி வந்து 3 நாளாக பிரிச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் 3 நாள் துர்கை, அடுத்த 3 நாள் லக்ஷ்மி, அடுத்த 3 நாள் சரஸ்வதின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்கா. அடுத்து ஒரு பொது பாடல் தான். ராகம் வந்து திலங்கு. ஆசா பசா
ஊராரி கோமளை ஊழாய பூதி பூசு நாரணி சோணாச்சலாதி லோகநாயகி தந்த வாழ்வே தோளாலும் வாழினாலும் மாறிடு தோலாத வானநாடு சூரைக்குள் சூராரியே பிசாதனே சுரதம்பிரானே முருகா ஈராறு தோளுமாறு மாமுகம் ஓடாறு நீபவாச மாலையும் ஏரான தோகை நீலவாசியும் அன்பினாலே ஏனோரும் போது மாறு தீதர தாராசு பாடியாடி நாடோறும் ஈடேறு மாறு ஞான போதகம் அன்புராதோ முருகா. ஒரு சின்ன ஒரு இது சொல்லிடுறேன். இதுல நார்த் சைடுல இன்னொரு கதை வந்து ராமன் வந்து ராவணனை வென்றதை வந்து அவ வந்து தசராவா கொண்டாடினான். இப்போ மாலை அமாவாசை அன்னைக்கு வர அடுத்த அமாவாசை வந்து அன்னைக்கு தான் வந்து அயோத்திக்கு ராமர் வர. ஸோ விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு தீபாவளியா அவ கொண்டாடுறான்னு அப்படி ஒரு இது ஒன்று இருக்கு. அதே மாதிரி ஒரு காலத்துல வந்து ஒரு ராஜா வந்து ரொம்ப தீவிர காளி பக்தன். அவன் ஒரு சமயம் வந்து அவனோட நாடு ராஜ்யம் செல்வம் எல்லாமே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறத அவன் வந்து அம்பாளை வந்து வேண்டிக்கிறான். என்ன பண்றதுன்னு ஒண்ணு அந்த அம்பாள் என்ன சொல்றா, நீ வந்து இந்த நதிக்கரையில இருக்கிற மண்ணை எடுத்து அதுல இருக்கிற நீர் எடுத்து என்ன மாதிரி ஒரு உருவம் செஞ்சு நீ வழிபடு, இந்த மண்ணால செஞ்சு என்ன நீ வழிபடுன்னு சொல்ற. அந்த மாதிரி வழிபட்டு வந்த உடனே அம்பாள் வந்து நவ கன்னிகைகளையும் சேர்த்து மன்னனோட சேர்ந்து அவனோட எதிரிகளை எல்லாரையும் போரிட்டு அழித்து அவன் இழந்த செல்வத்தை எல்லாத்தையுமே மீட்டு தரான். அப்போ வந்து அந்த ராஜா என்ன சொல்ற, இந்த மாதிரி எனக்கு என்ன கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இழுத்து உன்னை வேண்டிக்கிறவா உன்னை வந்து இந்த மாதிரி மண்ணால செஞ்சு வச்சு இது பண்ணினா அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் நீ தரணும்னு சொன்னதுனாலதான் மெயினா நவராத்திரிக்கு வந்து மண் பொம்மையை நம்ம வைக்கிறோம். அப்புறம் இப்ப என்னவெல்லாம் மெட்டீரியல் எல்லாம் நம்ம வைக்கிறோம். பட் முதல்ல நம்ம குருலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டு இருந்த போது மண் பொம்மையில தான் நம்ம வந்து குரு வைப்போம். அதனால எல்லாருமே மண்ணால செஞ்ச பொம்மையை வைக்கணும்னு எனக்கு நீங்க ஒரு வரம் கொடுன்னு அந்த ராஜா வந்து காளியிட்ட கேட்கற மாதிரி. அதனால எருமை உருவம் கொண்ட ஒரு அரக்கிக்கும் கம்பன் ஒரு கம்பன் என்பவருக்கும் பிறந்தவன் தான் மகிஷாசுரன். அவன் வந்து வேண்டிக்கிறான், என்னை வந்து அவன் வந்து மனித உடலும் எருமை தலையும் உடைய அரக்கன். சொல்ல என்னை வந்து ஒரு பெண் தான் என்னை வந்து கொல்லணும், வேற யாரும் என்னால இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னு தான் அம்பாள் வந்து இந்த மாதிரி அவன் வந்து மகிஷாசுர வதம் பண்றான். அதை தான் நம்ம வந்து விஜயதசமின்னு கொண்டாடுறோம். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச நவராத்திரி பற்றி. ஐ ஜஸ்ட் ஷேர் சம்திங். We continue with some 2-3 songs. சகலகாரணி சக்தி பரம்பரே
கால கண்டகை சூலமும் திருமாயல் வெற்றி பெரு சுடராழியும் விபுதபதி குலிசமும் சூரன் குலம் தள்ளி வெள்ளாயன கருதியே சந்திராமணி கழிந்து அருளன தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சைலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியாண்மை கொண்ட நெடுவே கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌரி கமலாசன கண்ணி நாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரியா மழை பவானி கார்த்திகை போற்றி திரியம்பகி அணிந்த செல்வ சிறுவனரு முகன் முருகன் நிருதகள் குலாந்தகன் செம்போல் திருக்கைவேலே முருகன் திருக்கைவேலே அருமுகமல் திருக்கைவேலே முத்தை தர்பத்தி திருநகை அத்தி கிரை கத்தி சரவண முத்தி கொருவித்து கொருவரையன போதும் முத்தை தர்பத்தி திருநகை அத்தி கிரை கத்தி சரவண முத்தி கொருவித்து கொருவரையன போதும் முக்கட் பரமக்கு சுருதியில் முற்பட்டது கற்பி திருவர் முப்பத்து முகர்க்க தமரன் மடிவேன முக்கட் பரமக்கு சுருதியில் முற்பட்டது கற்பி திருவர் முப்பத்து முகர்க்க தமரன் மடிவேன பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்ட பல வட்டத்திகிரி இரவாக பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்ட பல வட்டத்திகிரி இரவாக பரத கிரதத்தை தடவிய வச்சை புயல் வென்ற தகுபொருள் வற்றத்தொடு ரட்சி தருவரும் ஒரு நாளே பரத கிரதத்தை தடவிய வச்சை புயல் வென்ற தகுபொருள் வற்றத்தொடு ரட்சி தருவரும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுரனை தம்பகம் வைத்து பைரவிதை கொட்க நடைக்க கழுகொடு கழுதாட தித்தித்தைய ஒத்த பரிபுரனை தம்பகம் வைத்து பைரவிதை கொட்க நடைக்க கழுகொடு கழுதாட திக்குள் பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்ர பௌரிக்க திரிகடகையன போத திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்ர பௌரிக்க திரிகடகையன போத கொத்து பறை கொட்ட கலவிதை குக்கு குகு குகு முத்தை புதை குக்கு பிணியன முருகூரை கொத்து பறை கொட்ட கலவிதை குக்கு குகு 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 முருகி புதை குக்கு பிணியன முருகை கொடுப்புற்றே நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த பரவல பெருமாளே கொடுப்புற்றே நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த பரவல பெருமாளே. இறுதியாக எங்களுடைய டெல்லி ராகவன் குருஜி இந்த திருப்பொருட்கள்லாம் அவர் தான் டியூன் பண்ணியிருக்கார். அதே மாதிரி அபிராமி அந்தாதி 100 பதிகம், அப்புறம் அபிராமி அந்தாதி 100 பதிகமும் டியூன் பண்ணியிருக்கார். அதுலேருந்து லாஸ்ட் ஒரு வாழ்த்து ஒட்டி நாங்கள் வந்து சொல்றோம்.
சகல செல்வங்களும் தரும் சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜதனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியமுள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றியாக நல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிர்த குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகபுனான் நீதாய் அடிக்கொணாதோ மகிமை வளர்த்திரு கடவுரில் வாழ் மாமி சுபநேமி புகழ் நாமி சிவசுவாமி மகிழ்வாமி அபிராமி உமையே